ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை கார்த்திகையில் நீ நினைத்தது நடக்கும். உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தி நிச்சயமாக நாளை காலை பொழுதில் உனக்காக அருள் பாலிப்பேன். பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. அவசரப்படாமலும் பொறுமையாகவும் இரு. ஏனென்றால் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது. இப்பொழுது என் பார்வையில் நீ இருக்கிறாய். இந்த சாயப்பாவின் பார்வையில் நீ இருக்கிறாய். நிச்சயமாக உனது பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக காலம் நெருங்கி வந்துவிட்டது. நல்ல நாளுக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாய் அல்லவா? நாளை கார்த்திகை நாளில் நிச்சயமாக என் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் நீ நல்லதொரு வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். உன் சாயப்பாவின் அருள் என்றுமே உனக்கு உண்டு. உன் வாழ்வில் இனி வெற்றி மட்டும்தான். உன் கைபிடித்து வழி நடத்தும் இந்த சாயப்பா எல்லாவற்றிலும் நீ சிறப்போடு விளங்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ வைப்பேன் என்பதில் சந்தேகமே இல்லை. பாசம் வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி ஓடி வரப்போகிறார்கள் பார். எனக்கென்று யாரும் இல்லை என்று நீ மட்டும் சொல்லவே சொல்லக்கூடாது. உனக்குள் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்களும் நல்லதொரு காலங்களும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டுதானே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருக்கும் வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் அல்ல. நமக்கானதை நம் சாயப்பா நம் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சில இடங்களில் தேடி போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தினால்தான் பல உறவுகளை நீ தொலைத்து விடுகிறாய். அப்படி என்றால் என்னுடைய அறிவுரை போல் இந்த உலகத்தின் மேல் அனைத்து ஜீவராசிகளும் அன்பாக இருக்கலாமே. நம்மளோட வாழ்க்கை சாதாரணமாக போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு கெட்ட செய்தியோ சோகமாக வந்து தாக்கும். நிச்சயமாக வரத்தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் திசை மாற போகுமாது என்று கூட நீ நினைத்து பார்த்திருக்க முடியாது. அப்படி தலைமையில் கை வைத்து அப்படியே உட்கார்ந்து விடுவாய். அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் தான் நீ சாயி என்னை நினைப்பாய் மனதார. கஷ்டத்தில் யாரை நினைப்போம்? நம் சாயப்பாவை தான் நமக்கு நினைக்க தூண்டும். சாயி, என் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க மாட்டீர்களா என்று என்னிடத்தில் ஓடோடி வருவாய். நிச்சயமாக அந்த சமயத்தில் உன் மனது ஏங்கி தவிக்கும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் நான் உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் கூட இருந்து உன் பிரச்சனைகளையும் உன் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பேன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதை நீ பல இடங்களில் உணர்ந்திருக்கிறாய். ஏனென்றால் நான் இன்றோ நேற்றோ அல்ல, உனக்கு பல முறை பல விதங்களில் பல ரூபங்களில் உனக்காக நான் உதவி செய்திருக்கிறேன். ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். சற்று யோசனை செய்து பார். சில நேரங்களில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஆறுதலான வார்த்தை சொல்ல வந்திருப்பார்கள். அது வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் ஆறுதலை சொல்லித் தந்தேன் அல்லவா? அந்த சமயத்தில் மகிழ்ச்சி அடைந்தாய்தானே? அதுதான் உன் சாயப்பா. ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ நம்பிக்கையோடு என்னை நீ அணுகும் போது, என்னை நம்பிக்கையோடு சாயி என்று என்னை அழைக்கும் போது, நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் உதவி செய்வேன். நீ எதை தேடுகிறாயோ அதை நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன். எதை நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக நடக்கச் செய்வேன். ஆகவே நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் அந்த சமயத்தில் பூரிப்படைந்து சாயி என்று எனக்கு நன்றி சொல்ல என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய். ஆகவே நீ சிரித்த நாட்களை திரும்ப பெறப்போகிறாய். நீ சற்றும் எதிர்பாராத அற்புதங்களை நிகழ்த்தத்தான் போகிறேன் உன் சாயப்பா. இனி உனக்கான உரியவரோடு இணையப் போகிறாய். இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய். ஆம், நாளை கார்த்திகை திங்களில் நல்லதொரு நாளில் உன் சந்தோஷமான தருணத்தை தவறாமல் தக்க வைத்துக்கொள்.
ஏனென்றால் உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டேன் உன் சாயப்பா. உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது. சந்தோஷம்தானே? உன் கண்ணில் கலந்த கனவுகள் எல்லாம் நிஜமாகப் போகிறது. சந்தோஷம்தானே? நீ நினைத்ததை சாதிக்கப் போகிறாய். சந்தோஷம்தானே? எல்லா சூழ்நிலைகளிலும் மாறி உனக்கே எல்லாம் சாதகமாக அமையப் போகிறது. ராஜகம்பீரமாக மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நினைத்த வாழ்வும் நிறைந்த செல்வம் பெற்று உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி வாழப்போகிறாய். இப்போது நடக்கும் போராட்டத்தில் நீ வெற்றி பெறப் போகிறாய். விரைவில் உன் இல்லத்தில் மங்கள நிகழ்வு நடைபெறும். உன் பொக்கிஷமே உன்னை வந்து சேரும். அந்த நேரத்தில் சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல மட்டும் மறந்து விடாதே. உனக்கு சாதகமாகவே எல்லாம் திரும்பும். கவலைப்படாதே. நீ விரும்பிய நபர், நீ வேண்டிய வரம், நீ எதிர்பார்த்த வேலை, நீ ஆசைப்பட்ட உறவு, நீ வேண்டிய உடல் நலம், உன் மனம் விரும்பிய வாழ்க்கை, இவை அனைத்தும் நீ பெற உன் விதியை சரி செய்து விட்டேன் உன் சாயப்பா. நம்பிக்கையோடு மட்டும் இரு என் செல்லமே. போதும் என் செல்லப்பிள்ளை. கஷ்டப்பட்டது, துன்பப்பட்டது, துயரப்பட்டது எல்லாம் போதும். இனி உன் வாழ்க்கை நல்லதொரு விதத்தில், நல்லதொரு பாதையில் வழி நடத்தி செல்ல உன் சாயப்பா உறுதுணையாக, உன் பக்கபலமாக நான் இருப்பேன். உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடி வரும்படி உன் சாயப்பா உனக்கு அருள்பாலிக்கின்றேன். இனி உன் செவியில் கேட்கும் அனைத்தும் நல்லதான செய்தியாகத்தான் இருக்கும். ஆகவே இன்று இரவு நிம்மதியாக தூங்கி நீ நிம்மதியாக தூங்கி எவ்வளவு நாட்களாகிறது. ஒவ்வொரு நாளும் படுக்கும் பொழுது தூக்கம் வரவில்லையே சாயி என்று என்னிடத்தில் புலம்புவாய். இன்று அந்த நிலைமை உனக்கு இருக்கவே இருக்காது. நான் சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? நாளை கார்த்திகை நாளில், நல்லதொரு நாளில் நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே தூக்கம் வரவில்லை என்றால் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக, ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக, ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்று தூக்கம் வரும் வரை சொல்லு எழு. நிச்சயமாக நல்லதொரு தூக்கத்தில், நிம்மதியான தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் நீ உன்னை உறங்கச் செய்து உன் சாயப்பா நாளைய விடியலை உனக்கான விடியலாக மாற்றித் தருகிறேன். கவலைப்படாதே. ஆம் செல்லமே, இது உனக்கான பதிவுதான், உனக்கான வாக்குதான், உனக்கான உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.